இதயமும் எலும்பும் பனியால ஆனதான். மலையோட அடி ஆழத்துல இருக்கிற இருள்ல இருந்து தான் அவங்க வந்தாங்க. ரொம்ப காலமா மனிதர்களும் சரி இந்த ட்ரோல்களும் சரி பிரச்சனை இல்லாம ஒன்னா தான் வாழ்ந்து வந்தாங்களாம். நிம்மதியா தான் இருந்தாங்களாம். ஒரு புது உலகம் யூரோப்ல உருவாச்சான். நார்வே நாட்டுல ஒரு புது மன்னர், இளமையான மன்னர், கிறிஸ்துவ மதத்தை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு மன்னர். செயின்ட் ஓலாஃப் அவரோட பேரு. அடர்ந்த காட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் வராத இடங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த ட்ரோல்களை அந்த மன்னரோட ஆட்கள் விரட்டி வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. சூரிய வெளிச்சம் அதுக்கு மேல பட்டுச்சுன்னா அடுத்த நொடி அது கல்லாக மாற ஆரம்பிச்சிடும். சிலுவையையும் பைபிளையும் கையில வச்சுக்கிட்டு ட்ரோல்ஸோட இந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த மன்னர். அந்த ட்ரோல்களுக்கு, அரக்கர்களுக்கு கிறிஸ்துவ மதத்தை கண்டாலே பயங்கர ரேஞ்சுக்கு மாறுது. அந்த மன்னரோட ஆளுமைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ள இருந்த எல்லா அரக்கர்களையுமே விரட்டுறாரு, ஒழிக்கிறாரு. இந்த அரக்கர்களோட சகாத்தமும் ஒரு முடிவுக்கு வந்ததா. சின்ன ட்ரோலு, பெரிய ட்ரோலு, இல்ல 3 தல 4 தல ட்ரோல்னு வித்தியாசம் இல்லாம அத்தனை அரக்கர்களையுமே அழிச்சாரு அவரு. கொடூரமா கொன்னாரு அவரு. நல்ல இன்ட்ரோவா இருக்குதுல்ல. ட்ரோல் 2ன்னு இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த அருமையான இன்ட்ரோவை அப்பா தன் புள்ளைக்கு கதையா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார் தான் பொண்ணுக்கு. நேரமாச்சு போதும் படுங்கிறாங்க அம்மா. இங்க வச்சுதான் அந்த குழந்தை ஒரு டவுட் கேக்குது. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இங்க வாழ்ந்து வந்தது அந்த அரக்கர்கள் தான். அப்புறம் தான் மனுஷங்க வந்தாங்க. அப்படி இருக்க மனுஷங்க எப்படி, அந்த மன்னர் எப்படி அரக்கர்களை விரட்டலாம், நியாயமா அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. நியாயமான கேள்விதான். அந்த மன்னரை கேள்வி கேட்கவே அப்ப ஆள் இல்ல. அரக்கர்களுக்கு உதவி பண்றதுக்கும் ஆள் இல்லன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அம்மா சத்தம் போடுறாங்க, போதும் படுங்கன்னு. சரி மீதி கதையை நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு அப்பா. அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல தெரியுது. குழந்தை தூக்க வரலன்னு சொன்னதும் அந்த ட்ரோல்கள் இருந்த இடத்துக்கு ஒரு நாள் உங்களை கூட்டிட்டு போறேன், கொஞ்சம் படுறா கண்ணுக்குட்டின்னு தாலாட்டு பாடி குழந்தைய படுக்க வைக்கிறாங்க அம்மா. ஒரு 30 வருஷம் கடந்து போயிடுச்சு. அந்த குழந்தை கூட இப்ப வளர்ந்து ஆளாயிருக்கலாம். 30 வருஷத்துக்கு பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க. யோடன்ஹெய்ம்ங்கிற ஒரு பனி நிறைந்த இடத்தை காட்டுறாங்க. இந்த அரக்கர்களை பத்தி நிறைய பேப்பர்ஸ், போட்டோஸ், பழைய கிளிப்ஸ் இதெல்லாம் நோட்டீஸ் போர்டுல ஒட்டப்பட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அப்ப யாரோ ஒருத்தவங்க இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றாங்களோ என்னவோ. அந்த இடத்துக்குள்ள யாரோ இப்ப நுழையிறாங்க. சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. சுட சுட அங்க காஃபி இருந்திருக்குது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க ஆள் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். கதவுக்கு பின்னாடி இருந்து இந்த இடத்தோட சொந்தக்காரி முதுகுல ஒரு பாஞ்சு கத்தி எடுத்து குத்த போற சமயம், ஐயே அவசரப்படாத, நான் தான் கத்துறான். தெரிஞ்சவனா இருப்பான் போல. மூஞ்சியை காமிச்ச பிறகுதான் உயிரோட விடுறா. ஜஸ்ட் மிஸ். என்னடா பார்த்து நாளாச்சு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இவன் மட்டும் தான் வந்திருக்கானாமா. அடி பாவி, விட்டா கொண்டு போயிடின்னு புலம்புறான். அங்க இருக்கிற நிறைய புத்தகங்கள் எல்லாம் நோட் பண்றான். ஒரு புத்தகத்துல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. விலங்கும் எப்படி பேசிக்கும் அது பத்தி ஒரு புத்தகம். இன்னொரு புக்ல எப்படி மரத்தோட பேசுறதுன்னு ஒரு புக். என்ன கடைசியா பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கு ஏகப்பட்ட மாற்றம். இந்த மாதிரி புக் எல்லாம் படிக்கிறேன்னு கேட்க அதெல்லாம் புடிங்கி வச்சுக்கிறா அவ. கூடவே இன்னொரு புக்கும் இருக்குது. இன்ட்ரோடக்ஷன்ல செயின்ட் ஓலாவ்னு ஒரு மன்னரை பார்த்தோம்ல, அந்த இனத்தையே அழிச்சவன், அவனோட கல்லறைக்கு போவது எப்படின்னு கூட ஒரு புக் இருக்குங்க. அதையும் புடிங்கி வச்சுக்கிறா அந்த புக்கையும். அப்புறம் அங்க சின்னதா ஒரு கல் இருக்கும், அந்த கல்லையும் புடிங்கி வச்சுக்கிறா. அப்புறம் அங்க இருக்கிற இந்த பொண்ணோட பழைய போட்டோஸ் எல்லாத்தையுமே இவன் பாக்குறான். அப்படி போட்டோஸ் பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த பொண்ணு கூட வேற யாரும் இல்ல, இன்ட்ரோல ஒரு குழந்தை கதை கேட்டுக்கிட்டு இருந்ததுல அந்த குழந்தை தான் இவ. நம்ம படத்தோட ஹீரோயின். தான் அப்பா அம்மாவோட எடுத்த அந்த பழைய போட்டோ எல்லாம் இங்க இருக்கிறத நமக்கு காட்டி அதை நமக்கு உணர்த்துறாங்க. இவன் இப்ப புதுசா புது கவர்மெண்ட் வந்திருக்கு, புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, எல்லாம் புதுசான்னு சொல்லும் போது ஆனா அவர்களோட பழக்க வழக்கம் எல்லாம் இன்னும் பழசுதான் அப்படிங்கிறா இவ. அங்கங்க பேப்பர் கிளிப் சில விஷயங்களை காட்டுறாங்க. இந்த அரக்கர்களை பத்திய ஆராய்ச்சி குழுல இருந்து இவ வெளியில வந்திருக்கிறா போல தெரியுது. கவர்மெண்ட்டுக்கு இவளுக்கும் ஆகாது போல தெரியுது. தேடி வந்த இந்த பைபிள கூட ஒரு புக் எழுதி இருக்கிறா. அந்த புக்கோட பின் பக்கத்துல அவரோட போட்டோ இருக்கிறத கவனிக்கலாம். என் புக்கெல்லாம் படிக்கிற போலேன்னு கேட்க, இல்ல வாங்கி வச்சிருக்கேன் இனிதான் படிக்கணுங்கிற அவ. அந்த புக்ல இவன் எழுதியிருக்கான் போல, இதை என்னோட அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு எழுதியிருக்கான் போல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பேசுறா. இவன் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவன் போல. போன தடவை கவர்மெண்ட்டுக்கும் இவளுக்கும் ஆகல, இப்ப பிரைம் மினிஸ்டர்லாம் மாறி இருக்காங்க, கவர்மெண்ட் மாறி இருக்குது. இவளுக்கு சில விஷயங்களை காட்டலாம் நினைக்கிறார் போல, கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். ஏதோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டும் போறாரு. அப்படி கூட்டிட்டு போக முயற்சி பண்ணும்போது கூட இதுமே என்ன இருக்குது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு யோசிக்கும் போது அவன் ஒரு மாதிரியா சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்தா இன்னும் அது முடியல போல, அந்த இனம் முழுமையா அழியல போல. உடனே இவ வரேன்னு ஒத்துக்கிட்டு ஹெலிகாப்டர்ல பறக்கிறா. போன தடவை இந்த அரசாங்கம் சும்மா இல்லாம அரிதிலும் அரிதான இந்த அரக்க இனத்துல தப்பி வந்த 1-2 பேரை கூட கொன்னு போட்டானுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், நீ என்ன மறுபடியும் வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க அவன் சிரிப்பு மட்டும்தான் பதிலா வருது. உடனே அவன் ரொம்ப உணர்ச்சிப்படுறா, சந்தோஷப்படுறா. டப்புன்னு அவனோட ஹெலிகாப்டர்ல ஏறி பறக்கிறா. ஒரு என்டிஏ கொடுத்து, நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட், இத பத்தி இதெல்லாம் ரகசியம், வெளியில சொல்லக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட். இதுல கையெழுத்து போட்டு கொடுப்பேன், ஆனா இதுல கையெழுத்து போட்டு கொடுக்கறேங்கிற ஒரே காரணத்துக்காக வெளியில இதை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன்னு நினைக்காத,
செய்யாத, என் வாயை எப்படி பேசிவிடுவேன் அப்படின்னு சொல்லத்தான் செய்யறா. அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசா கவலை இல்லை. ஏன்னா மறுபடியும் நீ இதை பத்தி எல்லாம் பெணாத்த ஆரம்பிச்சேன்னா மக்களுக்கு உன் மேல ஆல்ரெடி நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு, பைத்தியம்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க பாத்துக்க அப்படிங்கிறான் அவன். சரின்னு அவளை கையெழுத்து போட்ட கொடுக்குறா. ஆனா அது கையெழுத்து இல்ல, கண்டமானிக்கு எழுதி கொடுத்துருக்கா. இப்ப வந்திருக்கிற இடம் ஒரு பவர் ஸ்டேஷனா. வேமார்க்கா இந்த இடத்தோட பேரு. முன்னாடி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்தெல்லாம். ஏன்னா பார்த்ததுமே சொல்லிட்டா வேமார்க்க பவர் ஸ்டேஷனா அப்படின்னு. ஒரு ப்ரொஃபசர் வராரு. என்ன ப்ரொஃபசர் இங்க வந்திருக்கிறாப்ல அப்படின்னு இவ கேட்கறா. இவளுக்கும் தெரிஞ்சவங்க தான் போல தெரியுது. வரவேற்கிறாங்க அவங்க. இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லரை அடக்கிறதுக்காக மித்த நாடுகள் எல்லாம் முயற்சி பண்ணி இருந்திருக்குது. பாம் தயாரிக்கிறோம், இல்ல கடலோட தண்ணியை பயன்படுத்தி ஹிட்லரோட ராணுவத்தை அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றோம் அப்படி இப்படின்னு அந்த டைம்ல ஆர்டிகல் எல்லாம் வந்திருந்ததா, கட்டுரைகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்ததா. ஆனா நிஜத்துல அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த ஆராய்ச்சியே வேறன்னு ஒண்ணு காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த காலகட்டத்தில இருந்து இந்த அரக்கர்களை பத்தி ஆராய்ச்சி இங்க நடந்துட்டு இருந்திருக்குது. வெளியில இருக்கு வேற வேற பேர் வச்சிருக்காங்க, மக்களை ஏமாத்துறதுக்காக, உண்மை வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. இங்க பாருங்க, அந்த கற்களை ஆராய்ச்சி பண்றாங்க, நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. பிரம்மாண்டமா ஒரு அரக்க இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். எவ்வளவு பிரம்மாண்டமா நிக்குதுன்னு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே உலகப்போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலேயே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இதுக்கு ஜோட்டன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நல்ல பிரம்மாண்டமா பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால ராட்சசன்னு தான் கூப்பிடுறதா அவன் சொல்றான். ஆளு தூங்குனாப்லயே இருக்கிறார். சூரிய வெளிச்சத்துல இருந்து என்ன வருதுன்னு தெரியாது, அது இந்த அரக்கர்களை கற்களாக மாத்தும்னு அவன் இன்ட்ரோலயே பார்த்தோம். சூரிய வெளிச்சம் மட்டும் இல்ல, செயற்கையா யூவி லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூவி லைட் அதுக்கு மேல அடிச்சா கூட அதுகள் கற்களாக மாறுமா. சோ சேஃப்டிக்காக அந்த யூவி லைட் எல்லாம் நாங்க சுத்தி வச்சிருக்கிறோம்னு அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு. ஆனா இந்த யூவி லைட்டை பயன்படுத்தலாங்கிற ஐடியாவை கொடுத்ததே இவதான். எப்பயோ கண்டுபிடிச்ச விஷயம், அதை இவங்க பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஒரு லேடி வர்றா, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. இவதான் இந்த ப்ராஜெக்டோட லீடரா. இப்போ இவளுக்கு இந்த மாதிரி ட்ரோல்களை, அரக்கர்களை ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. இந்த 2 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராய்ச்சியில பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையா. அதனாலதான் இவளை கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் முன்னேற்றம் இல்லைன்னா இப்ப இருக்கிற பிரதமர் இந்த ப்ராஜெக்டை ஷட் டவுன் பண்ண சொல்லிடுவார். அதுக்காக தான் முந்திக்கிட்டு இவளோட உதவியை கேட்டு இங்க வந்திருக்காங்க. இவ இங்க வந்திருக்கா அப்படி சொல்லலாம். என்ன சொல்றீங்க, இப்ப நான் பாக்குறது இன்னும் இது உயிரோட இருக்குதா அப்படின்னு கேட்க, ஆமா, பாக்குறதுக்கு சில மாதிரி இருந்தாலும் உள்ள இதய துடிப்பு இன்னும் இருக்குதான், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாப்ல தெரியுது அப்படிங்கிறாங்க. கையில எல்லாம் விலங்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதை எந்திரிக்கல, அப்படியே தான் கிடக்குது. படுத்து கிடக்குதா, நின்றுகிட்டே தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஒருவேளை திருதுப்புன்னு எந்திரிச்சு நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா யூவி லைட்டை பாய்ச்சி அதை சிலையாக்குறதுக்காக ஒரு மிஷினை இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒத்த பட்டன்ல அமுக்குனா போதும், மொத்தத்தையும் ஒரே வச்சிரும், கல்லாக்கிடும். அவ்வளவுதானே, பார்த்தாச்சா, கிளம்பலாமா அப்படின்னு பேசுவா. இவ பெருசா ஆர்வல அந்த மாதிரி காட்டுறா. உடனே இதை விட உனக்கு பிடிச்ச வேற ஒரு விஷயம் இருக்குவான்னு கொஞ்சம் மேல கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு லேடி போலீஸ் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பைய இந்த பொண்ணை லவ் பண்றான் போல, 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறது போல தெரியுது. ஏன் போலதான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்க. அப்புறம் இங்க முக்கியமான ஒரு பேப்பர் அரைகுறையா கிழிஞ்சு போய் இருக்கிறத கவனிக்கலாம். அதை இவளும் படிச்சு பாக்குறா. அது என்னன்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மன்னர் இருந்தாருல, இந்த இனத்தையே அழிச்சவரு, அழிக்க முயற்சி பண்ணவர், நாட்டை விட்டு துரத்தினவர், அவரு இந்த அரக்கர்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இதுல எழுதப்பட்டிருக்கிறது. அரைகுறையா கிழிஞ்சு கிடக்கும். இது ஒரிஜினல், அப்போ பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் இங்க நிறைய புத்தகங்கள், உலகின் பழமையான மொழிகள்ல எழுதப்பட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கிறதா. அந்த ட்ரோல் காலத்துல கூட அதை பத்தி புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா. அதையெல்லாம் பார்த்து இவ பிரமிப்பா இருக்குது. இதை பத்தி இன்னும் பெருசா ஏதாவது டெட் கேப்பா செய்வா அப்படின்னு பார்த்தா, பாத்ரூம் எங்க இருக்கு, உச்சா போனுங்கிறா. கீழே இருக்குன்னு அந்த பிரெக்னன்ட் லேடி சொல்லுவா, கர்ப்பிணி பெண்ணு. சரின்னு இவளும் போறாங்க. அங்க அப்போ 2 பேரு கதவை திறந்துட்டு இந்த பக்கத்துல வருவாங்க. அந்த கதவை மூடுறதுக்குள்ள இவ விசுக்குன்னு உள்ள போய் லிப்ட்ல ஏறி அந்த ட்ரோனோட முகம் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் பக்கத்துல போயிட்டா. அதை தொட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடுறாப்ல முணுமுணுக்கிறா. என்ன ஒரு ஆச்சரியம், கீழே அந்த ட்ரோலை மானிட்டர் பண்ற சிஸ்டத்துல ஏதோ மூவ்மெண்ட் தெரியுது. எல்லாம் பதறாங்க. இவ பை த டைம் அந்த பாட்டை முடிக்க டப்புன்னு அது கண்ண முழிக்குது. இவளே பார்த்து மெர்சலாயிரா, சந்தோஷப்படுறா. ஆனா ஏன்னா அவளுக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. இதே துடிப்பு இருந்தாலும் அது எந்திரிக்குமோ எந்திரிக்கலையோ, 100 வருஷமா எந்திரிக்காதது இப்ப எந்திரிக்கா போகுதுன்னு ஒரு டவுட்ல தான் இதெல்லாம் பண்ணி பார்த்தா. பட் டப்புன்னு எந்திரிச்சிச்சு. அது எந்திரிச்சதுக்கான காரணம் என்ன, இவ தொட்டதுனாலயா, இவ எதையோ முணுமுணுத்ததுனாலயா, அது என்ன காரணம்னு பர்டிகுலரா நமக்கு தெரியல. அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் தெரியாது. அதே மாதிரி அது இப்படி எழுந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்டோட லீடு, அவங்க தான் தலைவர், ப்ராஜெக்ட் லீடு, அந்த அம்மா சந்தோஷப்படுது. ஆனா எந்திரிச்சது சும்மா இருக்குமா, கை 2லயும் விலங்கு மாதிரி மாட்டி இருக்காங்க. அதை அக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. இதை பார்த்ததுமே நம்ம ப்ரொஃபசர் உடனே ஆணையிடுகிறேன், யூவி லைட்டை பாச்சுங்க, அதை சிலையாக்குங்கன்னு சொல்றாரு. உடனே கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக ஒருத்தவன் பட்டன் நமக்கு போவான். அதுக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட் லீடு ஒரு காஃபி அது மேல தட்டி விட ஷார்ட் சர்க்கிட் ஆகி பட்டன் வேலை செய்யாது. இவ லிஃப்ட்ல இருந்து வேகமா இறங்கி வர முயற்சி பண்றா. சீக்கிரம் வந்துரு நம்ம பய கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. அவ்வளவு ஒசரமா அரக்கத்தனமா இருக்கிறது, லைட்டா இடிச்சாலே போறோம், லிஃப்ட் பறந்துரும். ஒரு பக்கம் சங்கிலியா அத்துருச்சு, இன்னொரு பக்கம் சங்கிலிய அக்க முயற்சி பண்ணும்போதுதான் அத்து கை அந்த ஃபோர்ஸ்ல லிஃப்ட் அடிச்சு தூக்குனதுல
இவ பறக்குறா. நல்ல வேலை லிஃப்ட்ல இருந்த அந்த சீட் பெல்ட் மாதிரி கயர் இருக்கும், அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அவளுக்கு சேதாரம் ஒண்ணும் இல்ல. தம் பொண்டாட்டிய லீட கூட்டிட்டு போக சொல்லிட்டு லிஃப்டோட கதவை திறந்து இவளையும் கூட்டிக்கிட்டு அவங்க வேக வேகமா வெளியேறாங்க. இந்த அரக்க ஒரு காலை தூக்கி வைப்பான் பாருங்க, கீழே எறும்பு மாதிரி இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவர் நஞ்சே போறார். அப்போ அதோட கற்களை சோதிக்கிறதுக்காக ஒரு சின்ன வாட்டர் கேன் சைஸ்ல ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. அதை அந்த ப்ரொஃபசர் யாருக்கு தெரியாம ஆட்டையை போட்டுறாரு. இவங்க இந்த பக்கத்துல வெளியில வர அது அந்த இடத்தையே நொறுக்கி தள்ளிட்டு வெளியில வருது. அது அடுக்கு கடந்து போகுதுங்க. பகல்ல சூரிய வெளிச்சம் பட்டா கல்லாகணுமே, இது ஆகலையே, பகல் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது ஒரு பனி பிரதேசம், வானம் முழுக்க பனியால மூடப்பட்டிருக்கிறது. சூரியனோட வெளிச்சம் ஸ்ட்ரெயிட்டா அது மேல பகலா இருந்தாலும் படல, அதனாலதான் அது கல்லாகல. ஜம்முன்னு நடந்து போயிட்டே இருக்குது. இங்க பார்த்தா கேப்டன் ஒருத்தவன் இவங்களை கூட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். போன பாட்டிலேயே மித்தவங்க எல்லாம் பழக்கமா இருப்பாங்க போல. வரவேற்கிறார். எல்லாரும் வந்து வண்டியில ஏறிட்டாங்க. என்ன கேப்டன் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்க, இப்ப நான் கேப்டன் இல்ல மேஜர் அப்படின்னு சொல்ல, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற அவ. அப்புறம் அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயாச்சு. அங்க டீம் லீடுக்குள்ள ப்ராஜெக்ட் லீடு கூட இவ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதை எப்படி நீ முழிக்க வச்சேன்னு கேட்க, கரெக்டா அதே சமயம் அந்த பக்கம் அந்த நாட்டோட பிரதம மந்திரி வராருங்க. புதுசா செலக்ட் பண்ணப்பட்ட, புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் வருகிறார். ப்ராஜெக்ட் லீட பத்தி ஏற்கனவே தெரியும் போல, ஏன்னா அவ பேர் சொல்லி கூப்பிடுற ரேஞ்சுக்கு பழக்கம். அப்புறம் நம்ம ஹீரோயினை அவர் இதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் பேப்பர்ல கேள்விப்பட்டிருக்கிறா. சோ ஹீரோயினையும் தெரியும். அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ப்ராஜெக்ட் லீடு என்ன சொல்றான்னா, எப்படியாவது அந்த அரக்கனை கட்டுப்படுத்தி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு பேச, அதுக்கு நம்ம ஹீரோயின் போன பிரதம மந்திரி போன பிரைம் மினிஸ்டர் பண்ண அதே தப்ப நாம பண்ணக்கூடாது, அதுகளை சுதந்திரமா விடணும், அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணா பிரளயம் தான் அப்படின்றாப்ல அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் புது பிரதமரோ, அட போங்கப்பா, போன தடவை என் தம்பி மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தான், இதே மாதிரி ஒரு ட்ரோலை அடக்க முயற்சி பண்ணும்போது தான் அவன் ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போனானா. அதே மாதிரி நிறைய உயிர்களை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்ல, அதனால அதை கொல்றதுக்கு நான் உத்தரவு போடுறேன், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் வாங்கன்னு ராணுவ ஆட்கள் அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் போன தடவை நடந்தாப்புல தான் இப்பயும் நடக்க போகுது. இந்த ட்ரோலை கொல்ல போறாங்கன்னு இவளுக்கு கொஞ்சம் வருத்தம். அந்த பயிலும் கொஞ்சம் வருத்தப்படத்தான் செய்யறான். நாம பண்ற தவறுகள்ல இருந்து நாம கத்துக்கணும் அப்படின்னு யதார்த்தமா பேச, அதான் அந்த அம்மா உத்வேகமா எடுத்துக்குது. இதோட நம்ம ஒண்ணும் முடிச்சிடக்கூடாது, தொடர்ந்து நம்ம போராடணும், அந்த ட்ரோலை காப்பாத்த பார்க்கணும்னு இவ முடிவு பண்ற. அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் வான்னு அவனை கூட்டிக்கிட்டு இவ உள்ள வர, உள்ள பார்த்தா மேகம் பனி மூடப்பட்டு இருக்கிறதுனால அந்த அரக்க எங்க இருக்கிறான் என்ன பண்றான்னு தெரியல. அதை எப்படி அடக்க போறோம்னு இங்க பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டா கதவை திறந்துகிட்டு உள்ள வர. அடுத்த 30 நிமிஷம் நம்ம தயாராகணும். புதுசா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற ஆயுதங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம்னு சொன்னதும் மித்த வீரர்கள்லாம் குஜாலாயிடுறாங்க. கூட நாங்க வருவோம்னு அடம்பிடிக்கிறா. அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இங்க பாரு, போன தடவை எங்க அப்பா உசுரே போச்சு, அதையெல்லாம் யோசிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட வரதுக்கு அப்ரூவல் வாங்கிட்டா. அவங்க 2 பேருமே கூட வராங்க. ஆனா எப்பவுமே பின்னாடியே தான் இருக்கணும், எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டுட்டு தான் கூட்டு போறாரு நம்ம கேப்டன். ஆமா, புது வெப்பனெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, என்னது அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க ஹெலிகாப்டர்ல புதுசா பிளைட்ல விமானத்துல இருக்கிறாப்ல ரெக்க செட் பண்ணிருக்காங்க. சைடுல டாப்ல எப்பவுமே ரெக்க இருக்கும், இங்க சைடுல ரெக்க மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பட் அது ரெக்க இல்ல. அது என்னன்னா யூவி கதிர்களை பாய்ச்சக்கூடியது. அந்த யூவி கதிர்கள் மேல பட்டுச்சுன்னா ட்ரோலு கல்லா மாறிடும். அரக்கன் கல்ல ரக்கன மாறி போய் சிலையாயிடுவான். இதை பயன்படுத்த போறாங்களாம். அந்த பக்கம் நம்ம ப்ராஜெக்ட் லீடு நானும் வரவே நடம்பிடிச்சு அவளும் சேர்ந்துக்கிறா. நம்ம கேப்டனு என்கிட்ட கொஞ்சம் வலிராப்ல தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, வலிஞ்சா சந்தோஷப்படு அப்படின்னு ஓடி இருக்கிறா நம்ம ஹீரோயின் முன்னாடி. இந்த பக்கம் தான் பொண்டாட்டியோட வயித்துல இருக்கிற தான் பிள்ளை கிட்ட குட் பை சொல்லிட்டு அப்பாவும் கிளம்ப தயாராயிட்டார். பாதுகாப்பா போயிட்டு வாங்கன்னு பொண்டாட்டியும் அனுப்பிச்சு வைக்கிறா அந்த போலீஸ்காரம்மா. விசேஷமா தயாரிக்கப்பட்ட அந்த 2 ஹெலிகாப்டர்ல இவங்க பறக்குறாங்க. இந்த பக்கம் இந்த பனியில சறுக்கி விளையாடுறது, பார்ட்டி பண்றது, அது இதுன்னு ஒரு பெரிய ரெசார்ட், மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்காங்க. கூட்டம் கூட்டமா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க தொங்க வச்சிருக்கிற டம்ளர் எல்லாம் ஆடும். ஒரு அதிர்வு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரா உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் நிலநடுக்கம் வந்துருச்சோன்னு ஒரு செகண்ட் பயப்படுறாங்க. மேல தொங்க விட்ட விளக்கெல்லாம் நச்சுன்னு வந்து கீழே விழும். மயான அமைதி, சத்தம் போடாம எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ அப்புறம் பார்த்தா அந்த ரெசார்ட்டோட கூரையவே பிச்சு எரிஞ்சிட்டான். உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? போன் எடுத்து அதை சோசியல் மீடியால ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. அதுதான் நடக்குது. லைவ் போடுறான் ஒருத்தன். அதுல உருமுனதுலயே பயந்து போயிட்டாங்க. அது கைய உள்ள விட்டதும் தான் ஆபத்து ஓடணும்னே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்தவங்கள அலாக்கா தூக்கி வாய்க்கில போட்டு முழுங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கை நிறைய ஆட்களை தூக்கி முழுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹெலிகாப்டர் அங்க வந்துருச்சு. அட கடவுளே, மனிதர்களை சாப்பிடுதே அப்படின்னு ப்ராஜெக்ட் லீடு கவனிக்கிறா. ஹீரோயின் தான் கவனிக்கிறா. உட்காருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குதுங்க, எல்லாம் நின்னுகிட்டே பாக்குதுங்க. இவர் அந்த யூவி லைட்டை ஆன் பண்ணி விட்டுட்டாப்ல. நம்மால தாக்குறதுக்கு தயாராக இருக்கிறார். பக்கத்துல போய் அந்த வெளிச்சம் பட்டதும் அது கொஞ்சம் லைட்டா சிலையாராப்ல, உடம்பெல்லாம் சுடும். ஆனா வெளிச்சம் தொடர்ந்து இருந்தாதான் அது சிலையாகும். அப்படி இல்லைன்னா அந்த வெளிச்சம் அதுக்கு
சூடு வைக்கிறாப்ல உடம்பு பொசுங்க ஆரம்பிக்குது. மறுபடியும் யூட்டர்ன் பண்ணிட்டு அதை தாக்க வராங்க, லைட்டை வச்சு தாக்குறதுக்கு. மறுபடியும் வெளிச்சம் பட ஆணு கதறும். மறுபடியும் அடுத்த ரவுண்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வர போறதுக்குள்ள போஸ்ட் மரத்தை உருகி ஓங்கி ஒரு அடி. போஸ்ட் மரத்தோட கம்பி இடிக்க ஒரு ஹெலிகாப்டர் டேமேஜ்டு. வால்ல ஏதோ நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. என்னப்பாச்சு அப்படின்னு நம்ம விசாரிக்கிறான் மேஜர் கேப்டன். எதுவும் கண்ட்ரோல்ல இல்ல போல தெரியுது. உங்ககிட்ட வேலை பார்த்தது எனக்கு கௌரவம்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு தயாராயிட்டாரு அந்த ராணுவ வீரர். ஹெலிகாப்டர் கண்ணா வினான்னு சொல்லண்டு போது பாருங்க. பனிச்சறுக்கு பகுதியில விழுந்து பூம்னு வெடிச்சு செதறுது. அவ்வளவுதான். உள்ள இருந்தவ எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் நம்ம கேப்டனுக்கு ஆத்திரமா வருது. இந்த வெளிச்சம் அந்த அரக்க மேல படணும்னா பக்கத்துல போகணும். ஆனா கையில போஸ்ட் மரத்தை வச்சுக்கிட்டு அது நிக்கிறதுனால பக்கத்துல போய் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியாம இவன் இந்த பக்கம் நிக்கிறான். இதுல வேற இவனோட லைட்ல 2 பக்க லைட்ல ஒரு பக்க லைட் தான் வேலை செய்யுது, இன்னொரு பக்க லைட் வேலை செய்யல போல தெரியுது. ஏதோ எரர் அடிக்குது. இவனுக்கு பழி வாங்கணும்னு எண்ணம் கேப்டனுக்கு. ஆனா அந்த பக்கம் அது கையில போஸ்ட் மரத்தை வச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டு நிக்குது. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. வேணாம், அவசரப்படாத, பொறுமையாரு. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொன்ன பிறகு அவன் கொஞ்சம் அமைதியா இருக்கிறான். தாக்க வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு போஸ்ட் மரத்தை வீசி எறிஞ்சிட்டு அது வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்குதுங்க. ஆனா மிகப்பெரிய சேதாரம்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வருத்தம் தான். அந்த பக்கம் இந்த நாட்டோட பிரதம மந்திரி கிட்ட அமெரிக்க ஜனாதிபதி நம்ம ட்ரம்ப் போன்ல பேசிட்டு இருக்கிறார். நாட்டோ கூட்டமைப்பு ராணுவத்தை வேணா உள்ள அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கிறார் போல. இல்ல சார், அதெல்லாம் அவசியப்படாது, நாங்களே சமாளிக்கிறோம்னு பேசிட்டு இருக்கும் போது ராணுவத்தோட தலைமை தளபதி வர்றாப்ல தெரியுது. அப்புறம் கூப்பிடுறேன்னு வச்சுட்டாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பார்த்த அந்த ட்ரோல் எல்லாம் இந்த மாதிரி இல்ல, இந்த ட்ரோல் ரொம்ப கோரமா கொடூரமா நடந்துக்குது அப்படின்னு எடுத்து சொல்றா. நம்ம ப்ராஜெக்ட் லீடு கூட இவ்வளவு கொடூரமா நடந்துக்குது, மனுஷங்களை தின்னுது, இதுக்கு மேல போய் நீ இறக்கப்படுறேன்னு நம்ம ஹீரோயினை திட்டு ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. இப்போ மனிதர்கள் மேல இதுகளுக்கு இவ்வளவு கோவம் இருக்குன்னா அவ்வளவு மனிதர்கள் நாம அதை கொடுமைப்படுத்தி இருக்கணும்னு சொல்லும் போது நாம ஒண்ணும் பண்ணலையேங்குது அந்த ப்ராஜெக்ட் லீடு. நாம இல்லமா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க தானே இந்த இனத்தையே அழிக்கிறதுக்கு போராடினானுங்க. அதுலயே ஒரு மண்ணை சட்டத்தையே கொண்டு வந்தான்ல, அவங்க எல்லாம் மனுஷங்க தானே, அதைத்தான் சொல்றேங்கிறா. இங்க வச்சு அந்த பையன் அந்த அரக்கம் கூட நம்மளால பேச முடியாதா, கம்யூனிகேட் பண்ண முடியாதான்னு கேக்குறான். அட போப்பாங்குது அந்த ப்ராஜெக்ட் லீடு. ஆனா நம்ம ஹீரோயினோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட உதவி கேட்கலாம்னு ஏதோ எடுத்து சொல்றா. அப்புறம் எங்க வராங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த ட்ரோல் இனத்துக்கே மன்னர்னு சொல்லலாம், த கிங் ஆஃப் மவுண்டைன், மலைகளின் மன்னன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ட்ரோல் ஒரு அரக்கன் எந்திரிச்சு வந்தா நல்ல பய. அவளையே இந்த அரசாங்கம், அந்த பயிலையே இந்த அரசாங்கம் சூறையாடி கல்லாக்கி ரணகலப்படுத்திடுச்சு. அந்த மலைகளின் மன்னனை கொல்லணுங்கிறதுக்காக மனித மன்னன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு பெரிய டிராப்பை செட் பண்றாரு. இந்த டிராப்புக்குள்ள மலைகளின் மன்னனை இழுத்துட்டு வரணும்னா அவரோட புள்ளைய உள்ள பணைய கைதியா புடிச்சு வச்சு மலைகளின் மன்னனை உள்ள இழுத்துட்டு வந்து லாக் பண்ண முயற்சி பண்ணாப்ல. இதுதான் அந்த பழைய கதை. அந்த இடத்துக்கு தான் இப்ப இவங்களை கூட்டிட்டு வரா. யாருக்கிட்டயோ உதவி கேட்கலாம்னு சொன்னவ எதுக்கு இங்க கூட்டு வரான்னு நமக்கு ஒண்ணும் பிடிபடல. வந்தாச்சுங்க. வந்த பிறகு பார்த்தா உள்ள இறங்கி வராங்க. அப்போ பின்னாடி வர்ற நம்ம ப்ராஜெக்ட் லீடு லைட்டா தடுமாறுவா. அவ கீழே விழாம கேப்டன் கொஞ்சம் பிடிச்சு உதவி பண்றார். அவங்க 2 பேருக்கு மத்தியில கொஞ்சம் காதல் மலர்றாப்ல காட்டுறாங்க. இந்த பக்கம் ஒரு வயசான பெரியவர் போன் பேசிட்டு இருக்கும்போது அரக்க அசால்ட்டா அந்த இடத்த விட்டு கடந்து போய்கிட்டு இருக்கிறான். போற வழியில தான் இவரோட வீடு. அசால்ட்டா நடந்து போக வீடு 100% சேதாரம். வீடு போச்சு. பொண்டாட்டிக்கிட்ட என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. எப்பா வீட்டுல அந்த வால்பேப்பர் ஒட்டணும்னு சொன்னனே, ஒட்டிட்டியாப்பா அப்படின்னு அந்த பக்கத்துல பாட்டிமா கேக்குது. வீடையே எடுத்து ஒட்ட வைக்கணும் போல, அவ்வளவு சேதாரங்கிறாரு இவர் அரண்டு போய். இன்னொரு ஹெலிகாப்டர்ல ஒருத்தவன் இறந்து போனான்ல அந்த ட்ரோலால, அவன் நம்ம கேப்டனோட ஸ்டெப் பிரதரா. அப்பா ஒருத்தர் தான், அம்மா மட்டும் வேற. அதனால கொஞ்சம் வருத்தப்படுறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, எதுக்குமா எங்களை கூட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டா ஒரு கல் எடுத்து அப்படியே மெதுவா தட்டுறா. அந்த சத்தம் சில்லுன்னு உள்ள அப்படி சத்தம் ஏறிக்கிட்டே இருக்குது. முன்னாடியே சொல்லிட்டா கேப்டன் கிட்ட என்ன நடந்தாலும் சரி துப்பாக்கி எடுக்க கூடாது, சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்றான். ரொம்ப நேரம் முயற்சிக்கு பிறகு பார்த்தா அங்க இருக்கிற அந்த மலையோட மலையா ஒட்டிக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாப்ல த சன் ஆஃப் மவுண்டைன் கிங், மலைகளின் மன்னனோட பையனை. ஒரு காலத்துல நம்ம மனித மன்னன் பணைய கைதியா புடிச்சு வந்தவர். அவன் வளர்ந்த ஆளாயி ஜம்முன்னு உள்ளதா இருக்கிறான். இவ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறா. பல தடவை இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு பேசி பழையெல்லாம் செஞ்சிருக்கிறா நம்ம ஹீரோயின் போல. எப்படி அதை கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது இந்த ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனா யாரும் யோசிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, பணைய கைதியா பிடிக்க வைக்கப்பட்ட அந்த தம்பியோட பாடியோ இல்ல கல்லாகி சிலையாகி மாறி இருந்தா அந்த சிலையோ இங்க இருக்கணும்ல, அது இங்க இல்ல. அதை வச்சே உயிரோட தான் இருக்கணும், உள்ள ஒளிஞ்சு வாழணும் இவன் நினைச்சிருந்தா அதுதான் சரியாகவும் முடிஞ்சிருக்குது. பயந்துகிட்டு உள்ளேயே இருந்துருக்குது. இவ தான் அப்பப்ப வந்து கொஞ்சம் பேசி பழகெல்லாம் செஞ்சிருக்கிறா போல. அதுவும் எப்படி பேசுவான்னு பாருங்க. அது மேல கைய வச்சு லைட்டா ஃபீல் பண்றா. யோசிக்காம ஃபீல் பண்ணணுமா. அப்படி ஃபீல் பண்ணும்போது நாம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம இளவரசனுக்கு புரியுமா. ஆமா, மலைகளின் மன்னரோட புள்ளைய இளவரசன் தானே சொல்லணும். சோ இளவரசனுக்கு அது புரியுமா. கூட இருக்கிற நம்ம பையில கூப்பிட்டு நீயும் ஃபீல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல அவனும் ஃபீல் பண்ணி பாக்குறான். லைட்டா ஹம் பண்ணா பதிலுக்கு அதுவும் ஹம் பண்ணி பதில் சொல்லுது.
ஏதோ உரிமை உரிமை பதில் சொல்லுது போல. ஓரளவு கம்யூனிகேட் பண்ண முடியுது நம்ம இளவரசனோட. இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் உன் இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்க கிட்ட எங்க சார்பா பேசணும், ஹெல்ப் பண்ணுப்பான்னு கேட்டிருக்காங்க போல. நம்மளும் சம்மதம் சொல்லி இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நடந்து வந்துகிட்டே இருக்கிறாப்ல யாரு, வில்லன். குறுக்கால இவன் நின்னுகிட்டு வானத்தை பார்த்து ஒரு துப்பாக்கியில சுடுவா. அது ஒரு புகை மாதிரி கக்கும். சோ கவனத்தை ஈர்ப்பதற்கான செயல். உடனே பார்த்துட்டு கோவமா வில்லன் எங்க பக்கத்துல வராப்ல. சரி வில்லன் வந்துகிட்டு இருக்கிறான், இந்த பக்கம் ஹெலிகாப்டர் இருக்குது, மீதி ஆட்கள் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம இளவரசன் எங்கப்பா ஆள காணமேன்னு பார்த்தா எங்க இருந்தையாவது ஓடிடுவானான்னு பார்த்தா அதான் இல்ல. அங்க இருக்கிற அந்த பணிகளுக்கு கீழே தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காப்ல. கரெக்டா வில்ல வர நம்மால எந்திரிச்சு அப்படியே கெத்தா நிக்கிறார். அப்புறம் இங்க இருந்து உரிமை ஏதோ பேசுறாப்ல, பதிலுக்கு அங்க இருந்து உரிமை ஏதோ பதில் வருது. போது நிறுத்தலாம் இளவரசன் பேசி பார்த்திருக்காரு போல. அவன் கேட்கறதுக்கு தயாராக இல்ல. உடனே நம்ம கேப்டன் இந்த பக்கத்துல சுட போக வேண்டாம், இனிமே நமக்காக இளவரசன் சண்டை போடுவான்னு நம்ம ப்ராஜெக்ட் லீடு கூட சொல்றாப்ல. இளவரசனும் நமக்காக சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டார். ஆனா வில்லன் எவ்வளவு வருஷம் அனுபவம், எத்தனை யுத்தத்தை பார்த்துருப்பாரோ என்னவோ, ஓங்கி தரையில ஓங்கி ஒரு இடிங்க. ஏற்கனவே அது பனி தானே, அது இடிச்ச இடியில பனி பொழக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஃபுல்லா ஆக்சுவலா கடலோட மேற்பரப்பு நல்லா பனிக்கட்டி ஆகிருக்குது. கீழே ஃபுல்லா தண்ணி. இடிச்ச இடியில விரிசல் பெருசாயிட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கு பயந்துகிட்டு நம்ம ஹீரோயின் ஓடியாந்துகிட்டு இருக்கா. ஏதாவது விரிசல்ல உள்ள விழுந்துருவான்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல தப்பி போறா. ஒரு வழியா அவங்களும் பிடிச்சு தூக்குறாங்க. ஆனா அதே சமயம் இது நல்ல வெயிட்டா நம்ம இளவரசன் வேற இருக்கிறாப்லையா, அப்படியே அங்க இருக்கிற பனிக்கட்டிகள் எல்லாம் உடஞ்சு டப்புன்னு உள்ள போயிட்டார். மூஞ்சி மட்டும் தான் வெளியில தெரியுது. ஐயோ சும்மா இருந்தவன தேவையெல்லாம் கூட்டு வந்து சாகடிக்கிறமேன்னு நம்ம ஹீரோயினுக்கு வருத்தம். ஓடி ஒளியில கரெக்டா அது மூழ்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கா. மூழ்கி அவன் உள்ள போன பிறகுதான் நம்ம கேப்டன் இழுத்துட்டு போறாப்ல. ஏன்னா வில்லனோட பார்வை இந்த ஹெலிகாப்டர் பக்கம் திரும்பிடுச்சு. இவங்க வேகமா ஓடியாராங்க, ஹெலிகாப்டர்ல ஏறாங்க, ஹெலிகாப்டர் பறக்க ஆரம்பிக்குது, பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. இவங்க கொஞ்சம் தான் மேல போயிருக்காங்க, கையை அப்படி ஓங்கி வீச போறதுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்லனா ஹெலிகாப்டரோட இவங்க சாக வேண்டியதுதான். அப்புறம் பெட்ரோல் ஃபில் பண்றதுக்காக ஒரு ஸ்டேஷன்ல நிப்பாட்டி இருக்காங்க போல தெரியுது. அங்க வச்சுதான் நம்ம ப்ராஜெக்ட் லீடு எப்படிமா அது கூட எல்லாம் பேசின பழகுனன்னு கேட்கும்போது அந்த குகைக்கு இவ பல தடவை போயிருக்கிறாளாம். சரி எப்படி எல்லார்கிட்டையும் பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தது, இல்ல இப்பேற்பட்ட ஒண்ணு இருக்குங்கிறத எங்க யாருக்கும் தெரியாது, நீ எப்படி மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க நான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். அது அங்க இருக்கோ இல்லையோ அப்பப்போ போறது உட்கார்றது அமைதியிலேயே இருக்கிறது. யாரோ ஒருத்தங்க தன்னை பாக்குறாப்புல இவளுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் இளவரசனுக்கும் இவ வர்றா போறா, இவளால நமக்கு எந்த கெடுதலும் இல்லைன்னு பழக பார்த்து அதுக்கும் பயம் இல்லாம போயிடுச்சு, இவளுக்கும் பயம் இல்ல. அப்புறம் ஒரு கட்டத்துல தானாவே முன் வந்திருக்குது. இவ தொட்டிருக்கிறா, அதோட கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணிருக்கா, சொல்ல நினைக்கிறத சொல்லி இருக்கா. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கான்னா, பயந்துகிட்டே உள்ள இருக்காத, வெளியில சூரியன் இல்ல, கொஞ்சம் வெளியில வானுவை கூப்பிட்டு வந்து வெளியில உட்கார வச்செல்லாம் பார்த்து அழகு பார்த்திருக்கா. அதுவும் வெளியில உட்காந்து வானத்தை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாப்ல நம்ம இளவரசர். ஆனா எல்லாம் வீணா போச்சேன்னு இவளுக்கு வருத்தம். அந்த குகை தான் ரொம்ப சேஃபான பிளேஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தாப்லையா இளவரசன். அதை வெளியில கொண்டு வந்து தப்பு பண்ணிட்டு நினைப்போ அவளுக்கு கொஞ்சம் வருத்தம். அப்போ அங்க காத்துல என்ன ஒரு மேப் பறந்து போகுதுங்க. என்னையா மேப்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வச்சிருந்த மேப் தான் அது. நம்ம ப்ராஜெக்ட் லீடு ஏதோ ஒரு மேட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. வடக்கு பக்கமா வில்ல நடந்து போய்கிட்டு இருக்கானா. அவன் போற அதே ரூட்ல தான் இந்த ட்ரோல்களை எல்லாம் அரக்கர்களை எல்லாம் ஒழிக்கணும்னு ஒரு மன்னன் புறப்பட்டால, அவனோட ஆட்சியில தலைமையகம் இருந்த இடம். தமிழ்நாட்டுக்கு எப்படி சென்னை தலைமை நகரமோ தலைநகரமோ அந்த மாதிரி அந்த மன்னனுக்கு அந்த காலகட்டத்தில் எது தலைநகராக இருந்ததோ அதை நோக்கி தான் வில்லம் போய்கிட்டு இருக்கானா. மக்கள் அடர்த்தியாக வாழும் பகுதி அது. அங்கெல்லாம் போனானா சேதாரம் ஹெவியா இருக்கும். சோ பலிக்கு பலி வாங்குறதுக்காக தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாப்லங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. இப்போ அந்த டான்ட்ரோம்ங்கிற நகரத்தை காட்டுறாங்க. எவ்வளவு பில்டிங், எவ்வளவு மக்கள், அமைதியா இருக்குது. இதுக்குள்ளதான் இப்ப பிரளயம் வீச போகுதோ என்னவோ. அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இவங்க ஹெலிகாப்டர்ல அங்க வந்து இறங்குறாங்க. ஒரு லேடியை வந்து பாக்குறாங்க. இந்த லேடி பார்த்ததுமே உங்க அப்பா முகம் அப்படியே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பாராட்டுறா. அப்பாவை தெரியும் போல. இங்க ஒரு பழமையான அரண்மனை இருக்குது. இந்த அரண்மனை தான் இதுக்கு முன்னாடி அந்த இனத்தையே அழிச்ச மன்னன் வாழ்ந்த இடம். இங்க இருந்துதான் ஆட்சி புரிஞ்ச இடம். இங்கதான் அந்த மன்னரோட அடக்கம் செய்யப்பட்ட இடமும் இருக்குதான். சோ நாங்க அதை பார்க்கணும்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்க சரி காட்டுறேன்னு கூட்டு வராங்க அந்த அம்மா. அவங்க வரலாறை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க போல. இவங்க தான் அந்த மன்னர் படையெடுத்து எந்த ரூட்ல போனாரு, எங்கெல்லாம் டிராப்பை செட் பண்ணாரு, மலைகளின் மன்னரோட மகனை எப்படி பணைய கைதியா பிடிச்சாரு, இதையெல்லாம் வரலாற்றுல வச்சு ஒரு புத்தகமா எழுதுனது இவங்க தான் போல. உங்க புத்தகத்தை படிச்சுதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதே ரூட் வழியா மனிதர்களை பழிவாங்கிறதுக்காக வில்லம் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கான். இங்கதான் எங்கேயோ அந்த மன்னரோட சடலம் அடக்க செய்யப்பட்டிருக்கணும்னு நீங்க புக்ல எழுதிருக்கீங்க, அதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்கிறாவ. அந்த அரண்மனைக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல பாதாள குகைகள் எல்லாம் உண்டு. அந்த குகை வழியா அந்த அம்மா கூட்டு போகுது. இந்த அம்மாவே ஒரு டவுட்டை கிளப்புது. இந்த ஓலாஃப் அப்படிங்கிற இந்த மன்னன் சர்ச்சுக்கு ரொம்ப முக்கியமானவர். கிறிஸ்துவ மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக தான் ட்ரோல்களை எல்லாத்தையும் அழிக்கணும்னு சர்ச்சு கொடுத்த உத்தரவை சட்டமா கொண்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சவர். அந்த ஆளோட சவத்தை எல்லாருக்கும் மத்தியில பெருசா ஆடம்பரமா அடக்கம் பண்ணிருக்கணும்ல, அதை விட்டுவிட்டு அண்டர் கிரவுண்ட்ல ஏன் அடக்கம் பண்ணாங்கன்னு இந்த அம்மா யோசிச்சிருக்கான். அதையும் மீறி அந்த மாதிரி மக்கள் மத்தியில இல்லாம சடலத்தை சர்ச்சை சேர்ந்தவங்க அடக்கம் பண்ணிருக்காங்கன்னா நடுவுல மன்னருக்கும் சர்ச்சை சேர்ந்தவங்களுக்கு நடுவுல ஏதாவது கருத்து வேறுபாடு நடந்திருக்கலாம் அப்படிங்கறத ஹீரோயினும் அந்த அம்மாவும் கவனிக்கிறாங்க. இதுக்கு மேல நீங்க தேடிக்கங்கன்னு அந்த அம்மா கைய வச்சிருச்சு. பார்த்தா சுரங்கப்பாதை இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் போகுது. ஆனாலும் அங்க ஒரு சிம்பிள் இவங்க கவனிக்கிறாங்க. சிலுவை
சிலுவை சிம்பிள் போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டாப்ல இருக்கும். இதே சிம்பிளை இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பார்த்திருக்காங்க. நாமளும் தான் பார்த்திருப்போம், நான் சொல்லாம விட்டுருப்பேன். எங்கன்னா மலைகளின் மன்னனை அவரோட புள்ளைய வச்சு, இளவரசனை வச்சு ஒரு டிராப்புக்கு வர வச்சாங்கல்ல, அங்க பெரிய பெரிய மூங்கிலா சொறி இருக்கும், கூர்மையாக்கப்பட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு மூங்கிலையும் இந்த மாதிரி சிம்பிள் போடப்பட்டிருக்கும், சிலுவை சிம்பிள். இருக்கு, அப்பதான் இன்னும் வலிய கொடுக்கும், அரக்கர்கள் சாவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி சிம்பிள் இங்க இருக்குது, கீழே ஆரமார்க்கு போட்டு இருக்குது. சோ நம்ம கீழே போய் பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இவங்க கீழே இறங்கி வராங்க. இந்த இடத்துக்கு அந்த புத்தகத்துல நம்ம இதுக்கு முன்னாடி வந்திருக்குதான். மேபி அந்த மன்னரோட சடலத்தை இங்க சில நாட்கள் வைத்திருக்கலாம். இப்போ அந்த சடலம் இங்க இல்ல அப்படிங்கிறாங்க அவங்க புக் எழுதினவங்க. அங்க இருக்கிற ஓவியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா, அந்த பயலும் கவனிக்கிறான். பிரதமர் அலுவலகத்துல வேலை பார்க்கிறவர் ஆபீசர் கவனிக்கிறார். அவர் நல்லா தடவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது அப்படியே உதிர்ந்து விழுகுது. பயந்து போயிட்டாப்ல ஒரு நொடி. விழுந்ததை எடுத்து மறுபடியும் ஒட்ட வைக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது இன்னும் நிறைய விழுகுது. அப்பதான் அங்க ஒரு ஓட்டை இருக்கிறதையே எல்லாரும் கவனிக்கிறாங்க. சாரிங்க, மன்னிச்சுக்குங்க, நான் அடைச்சு கொடுக்குறேங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறாரு ஆபீசர். யோ தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு காட்டுது. அந்த அம்மா பாக்குது, தட்ட நிறைய உதிருது. நல்லா தடவி பார்க்கும்போது இந்த பாட்டிமா ஒரு மேட்டரை கவனிக்குதுங்க புக் எழுதினவங்க. இதே மன்னர் இதுக்கு முன்னாடி ஒரு யுத்த காலத்துல நிறைய அங்கங்க காயம்பட்டு பிற்காலத்துல படுத்த படுக்கையாகி இறந்து போனாராம். யுத்த காலத்துல அவருக்கு எங்கெல்லாம் அடிபட்டதுன்னா தொப்புள் பகுதியில ஈட்டியால குத்தப்பட்டாராம். இங்கேயும் அந்த சிலையில தொப்புள் பகுதி தான் ஓட்டப்பட்டாப்ல இருக்குது. அப்புறம் காலில் அடிபட்டுதான் தொடை பகுதியில, அதே மாதிரி தொடை பகுதியில இங்கேயும் ஒரு ஓட்டை இருக்குது. அப்புறம் கடைசியா கழுத்துல குத்தி இருக்கப்பட்டாங்களாம். கழுத்துல குத்தி அவர் இறந்து போயிருக்கிறார். சோ கழுத்துலயும் அதே மாதிரி ஒரு கல்லு டம்மியா இருந்திருக்குது. ஏதாவது கிடைக்குமான்னு இந்த அம்மா பாக்குது. பார்த்தா ஈட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்குங்க. அதை எடுத்து ஒரு ஓட்டையில சொருகுறா. சொருகி திருகுனா எங்கேயோ கதவு திறந்தாப்ல ஒரு சவுண்டு. அடுத்து இன்னொன்னு எடுத்து தொப்புள் பகுதியில சொருகுறா. ஏன்னா இங்கதான் ரெண்டாவது அடிபட்டது. அங்கேயும் திருகுறா, ஏதோ ஒரு கதவு திறக்கப்படுது. அப்புறம் மூணாவதா கடைசியா தான் கழுத்துல குத்தப்பட்டு இறந்து போனார். சோ மூணாவதா கழுத்துல குத்தி திருகும் போது பெருசா ஏதோ திறக்கிற சவுண்ட் கேக்குது. ஆனா எதுவும் நடக்கலையேன்னு யோசிக்கும் போது இவ சும்மா அப்படி தடவா பாருங்க, ரவுண்டா அது சுத்த ஆரம்பிக்குதுங்க. ஒருத்தர் சுத்துறதுக்கு பத்தாது. சோ நம்ம ஆபீசரும் சேர்ந்துக்கிறாப்ல. 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு சுத்துறாங்க. அப்படி சுத்துற பிறகு அவ்வளவு பெரிய பாறை கல்லு தானா விழுந்து ஒரு வழியை காட்டுதுங்க. பார்த்தா உள்ளதாங்க அந்த சவப்பட்டி இருக்குது. பெட்டியா கண்டுபிடிச்சாச்சு. சைட்ல கொஞ்சம் தண்ணி மாதிரி போறதையும் கவனிக்கலாம். எல்லாரும் வந்தாச்சு. ஹீரோயினும் பார்த்துட்டு ஆர்வமா திறக்கலான்னு போகும்போது புத்தகத்தில் எழுதுனவங்க அவசரப்படாதங்கிறாங்க. எப்பேற்பட்ட மன்னரை உள்ள அடக்கம் பண்ணிருக்காங்க, அசால்ட்டா திறக்கிறங்க அந்த அம்மா. இம்மா அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், வரலாற்றை மதிக்கிறேன், அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கணும், இல்லைன்னா அந்த வில்லனை அடக்க முடியாதுன்னு எடுத்து சொல்றா. பாட்டிமாவும் அப்புறம் சரின்னு ஒத்துக்குச்சு. ஆனா கலரைய திறக்கும் போது மரியாதையோட திறக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. சரின்னு சொல்லி மரியாதையோட திறக்கிறாங்க. பார்த்தா உள்ள ஓலாஃப் மன்னரோட சடலம் கம்பீரமா இருக்குதுங்க. அந்த அம்மா பிரமிப்பா பாக்குது. ஆனா என்னது இது அப்படின்னு அந்த அம்மா ஒன்ன கவனிக்குது. மன்னரோட கையில ஒரு பெரிய வாளை கொடுத்திருக்காங்க. அடக்கம் பண்ணும்போது மன்னரோட வாளை வச்சுதான் அடக்கம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வாள் துருப்பிடிக்காம இப்பயும் ஜொலிக்குது. இல்ல பாக்குறதுக்கு அது வெள்ளியில செய்யப்பட்ட கத்தி மாதிரி இருக்குது. ஒரு காலத்துல வெள்ளியில செய்யப்பட்ட கத்தியை தானே சண்டைக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ இதெல்லாம் பழமையான ஆயுதங்கள், ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஆனா துருப்பிடிக்காதுங்க அப்படிங்கிறாரு நம்ம கேப்டன். அங்க அவரோட நெஞ்சு சைடுல உள்ள ஏதோ வச்சிருக்காங்க. மெதுவா இவ எடுத்து பாக்குறா. என்ன இது அப்படின்னு பார்த்தா ஒரு பேப்பரோட மறுபாதி பக்கம். ஏற்கனவே அந்த ஆய்வு கூடத்துல இந்த அரக்கர்களை ஒழிப்பதற்கான அரக்க சட்டம்னு எதையோ அவர் ஏற்றி விட்டு இருந்தாரு இல்லையா, அதோட ஒரு பாதி பேப்பர் தான் கிடைச்சது. இப்ப மறுபாதி பேப்பர் கிடைச்சிருக்குது. பொண்டாட்டி கிட்ட சொன்னதும் போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புறாங்க. ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து என்ன எழுதி இருக்குங்கிறத இப்ப இவங்க தான் படிச்சு சொல்ல போறாங்க போல தெரியுது. இவங்களுக்கு அதை அமுச்சு வச்சிருக்காங்க, நீங்களே படிச்சுக்கங்கன்ட்டு. இப்பதான் சேர்த்து வச்சு படிக்கவே முடியுங்க. அதுல மன்னர் கடைசி காலத்துல நாம இந்த இனத்துக்கு நிறையவே கொடுமைகளை பண்ணிட்டோம், அதுக்கு எதிர்பார்க்கறதெல்லாம் அதுகளுக்குன்னு ஒரு வீடு, ஒரு நாடு, அவ்வளவுதான். அதுகளுக்குன்னு ஒரு எல்லைய, ஒரு நாட்டை கொடுத்துட்டா போதும், ஒரு இடத்த கொடுத்துட்டா போதும். நான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவரோட இந்த தலைமையகம் இருக்குல்ல, கேபிட்டல் சிட்டி, தலைநகரம், இத நாம அரக்கர்களுக்கு வீடா, அதுகளோட நாடா கொடுத்துடலான்னு முடிவெடுத்திருக்கிறார். அதுதான் இங்க எழுதியிருக்குது. ஆனா அது சர்ச்சை சேர்ந்தவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் சர்ச்சை சேர்ந்தவங்களே அந்த மன்னரை கொலை பண்ணிட்டாங்களாம். அப்போ இப்ப நம்ம வில்லன் வந்துகிட்டு இருக்கிறது இந்த மன்னரோட அரண்மனை அழிக்கிறதுக்காகவோ இல்ல மன்னரோட சவப்பெட்டியை அழிக்கிறதுக்காகவோ இல்ல. ஏன்னா மன்னர் இது உங்களுக்கு சொந்தம்னு என்னைக்கோ சொல்லிட்டாப்ல. சோ அது இப்ப வந்துகிட்டு இருக்கிறது யாரை கொல்றதுக்காக, அதுகளுக்கு கொடுக்கப்பட்ட அதுகளோட இடத்தை எடுத்துக்கிறதுக்காக வில்லன் வரான். அப்படி எடுத்துக்கலாம். இல்ல மன்னர் கடைசியா இவர்களுக்குன்னு ஒரு நாட்டை கொடுக்க இருக்கையில மன்னரை கொன்னு விட்டீங்களடா பாவிகளா, உங்களை விடமாட்டேன்னு அந்த தலைமையகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மத்த மக்களை கொல்றதுக்காக கூட வரலாம். எது எப்படியோ தலைநகரத்துக்கு ஆபத்து, த கேபிட்டல் சிட்டிக்கு ஆபத்து. மீடியால அந்த ரெசார்ட்ல நடந்த கூத்து, மனிதர்கள் அதை அள்ளி அல்வாவை சாப்பிடாப்ல சாப்பிட்டது, அதெல்லாம் நியூஸ்ல பயங்கரமா காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பெரியவரோட வீடு போச்சுல, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வீடு இதே மாதிரி நம்ம மலைகளின் மன்னனால நடந்து போகும்போது டேமேஜ் செய்யப்பட்டு இருக்கும். அதை இப்பதான் சரி பண்ணி இருக்கிறாரு. வால்பேப்பர் ஒட்டலான்னு பார்த்தாரு, மறுபடியும் டேமேஜ் ஆயிருக்குது இப்போ 2025ல. இதே நியூஸ்ல 2 வருஷத்தையும் கம்பேர் பண்ணி போட்டு அந்த மனுஷனுக்கு எவ்வளவு துரதிர்ஷ்டசாலி,
என்ன சொல்லுவாங்க, பேட் லக்குன்னு வாங்கல, அந்த மாதிரி எவ்வளவு பேட் லக்குன்னு பாருங்கன்னு காட்டுறாங்க. ராணுவம் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த ட்ரோலை தடுக்க முடியலையா. இது குளிர்காலங்கிறதுனால சூரியனோட உதவியும் இதுக்கு கிடைக்கல. மேபி நாட்டை அந்த வில்ல எடுத்துக்க போறானோன்னு பேசிட்டு இருக்காங்க நியூஸ்ல. அதே சமயம் பிரதம மந்திரி மக்களுக்கு மத்தியில உரையாற்றணும், மீடியாவுக்கு முன்னாடி பேசணும். கடந்த 24 மணி நேரத்துல நீங்க கேள்விப்படக்கூடிய இந்த செய்திகள்லாம் நமக்கு ஷாக்கா தான் இருக்கும். ஆனா நிஜத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப அந்த ட்ரோல் போய்கிட்டு இருக்கிற அந்த தலைநகரம் நம் கையை விட்டு போய்விட்டது, நாம இழந்துட்டோங்கிறாரு அவர். என்னதாங்க உங்க திட்டம் அப்படின்னு கேட்க, அந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் அங்க இருந்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். சரிங்க, மக்கள் எல்லாத்தையும் அங்க இருந்து அப்புறப்படுத்திட்டீங்க, அப்புறம் என்னங்க உங்க பிளான் கேட்டா பிரதம மந்திரியே முழிக்கிறார். பிளானே தெரியல, அவர்கிட்ட பிளானே இல்ல, இருந்தா தானே சொல்றதுக்கு. அத மீடியா கரெக்டா அந்த மொமெண்ட்டை கேட்ச் பண்ணிடுச்சு. அத அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் தளபதி ஒருத்தர் இன்னும் 2 மணி நேரத்துல தலைநகரத்துக்கு அந்த வில்லன் வந்துருவான் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாப்ல. கேப்டன் நான் சண்டைக்கு போயாகணும்னு அடம்பிடிக்கிறார். ஹீரோயின் போறதுக்கு ரெடி. அந்த பக்கம் நம்ம ப்ராஜெக்ட் லீடும் கூட வரேங்கிறா. ஆனா நம்ம ஆபீசருக்கு அடுத்து குழந்தை பிறக்க போது பொண்டாட்டி இருக்கிறா, நீ போயிருப்பா, சண்டைக்கு வர வேணாம்னு சொன்னாலும் அவன் இல்ல, பிறக்க போற அந்த புள்ள நல்லபடியா ஒரு நல்ல சூழல்ல வாழணும்னா நான் சண்டை பண்ணி ஆகணும், நானும் வருவேன் அடம்பிடிக்கிறாப்ல. நம்ம புத்தகத்தை எழுதுனவங்களோ நான் இந்த ஊருக்காரி, என் ஊரை விட்டு கொடுக்க முடியாது, நானும் சண்டைக்கு வருவேங்கிறாங்க. சரி, இப்போ என்னதான் என் பிளான், அதோட பலவீனம் என்ன, இல்ல எதை வச்சு தாக்கலாம்னு யோசிக்கும் போது அந்த சடலத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, அவரோட வால் சுத்தமான வெள்ளியால செய்யப்பட்டது. சோ சில்வரை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, இல்ல சிம்பாலிக்கா அது எதையாவது மீன் பண்ணுதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில்வர் கிட்ட இருக்க ஒரே மகத்துவம் என்ன, துருப்பிடிக்காது. துருப்பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன, H2O, வாட்டர்னு சொல்லுவோம், தண்ணி. காத்துல இருக்கிற ஈரப்பரமா இருக்கலாம், இல்ல தண்ணியாவும் இருக்கலாம். தண்ணியால சில்வருக்கு எதுவும் ஆகாது. இதுதான் க்ளூங்குது அந்த அம்மா. என்ன பண்றான்னு பாருங்க. ஓடி போய் ஒரு கத்தியில சர்ச்சில் இருக்கிற அந்த தண்ணி எடுத்துட்டு வர்றா. சர்ச்சில் சென்ட்ரல்ல வச்சிருக்கிற அந்த தண்ணிய புனித நீர்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த புனித நீர்ல கத்திய நினைச்சு அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து கல்லை வெட்டி பாக்குறா. அந்த கல்லு 2ஆ உடையும். இந்த கல்லு எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இப்ப நம்ம வில்லன் போய்கிட்டு இருக்கிறான்ல, அத வில்லனோட உடம்புல இருந்து விழுந்த கல்லு தான். ஆராய்ச்சி கூடத்துல இருந்து எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ புனித நீரால நனைக்கப்பட்ட சில்வர், இதெல்லாம் வில்லனுக்கு ஆகாதுங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டுப்பா, ஆனா சர்ச்சில் நீங்க வச்சிருக்கிறது ஒரு 10 லிட்டர் தண்ணியா இருக்குமா, இந்த 10 லிட்டர் தண்ணியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, தண்ணி நமக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறாரு கேப்டன். கரெக்டா தான் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம புத்தகத்தில் நம்மாவோ என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறா. எப்பா கீழே பாதாள குகைக்குள்ள போனோம்ல, சடலத்தை சுத்தி ஒரு ஆறே தண்ணி மாதிரி ஓடிச்சுல, அதை விடையாப்பா உங்களுக்கு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. ஏன்னா பலகாலமாக இந்த சர்ச்சுக்குள்ளேயே இருக்கிற தண்ணி, அது எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்ல குறையாத தண்ணி, புனித தண்ணி. அப்ப அதை பயன்படுத்திக்கலாம்னு இவங்க எல்லாருக்கும் ஐடியா கிடைக்குது. அங்க இருக்கிற எல்லா பேருக்கும் ஒரு மைக்கை பிடிச்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாப்ல, ஸ்பீக்கரை புரட்சிகரமா பயங்கரமா வீராபிதேசம் எல்லாம் பேசிட்டு இருக்க, டப்புன்னு நம்ம ப்ராஜெக்ட் லீடு மைக்க பிடிங்கி, எப்பா நாங்க சண்டை போட போறோம், ஒரு நல்ல ஐடியா இருக்குது, எங்களோட சேர்ந்து சண்டை போட தயாரான்னு கேட்டா பல பேரு நம் நாட்டுக்காக நம் நிலத்துக்காகன்னு சண்டை போட தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. சர்ச்சோட மேல் பக்கத்துல போனா ஒரு பழமையான பெல் இருக்குது பாருங்க, அந்த பெல் அடிக்கிறாங்க. அடிச்சு மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறாங்க. எதுக்கு, பக்கெட்டா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த புனித நீர் அல்றதுக்கு தான். அந்த தண்ணிய பொதுவா துப்பாக்கிக்குள்ள பெரிய பெரிய பாம்ஸ்குள்ள எல்லாம் என்ன வைப்பாங்க, அதை வெடிக்க செய்வதற்கான அந்த கெமிக்கல், அந்த பொடி இதெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த தோட்டாவோட பொடி, ராக்கெட் பாம்ஸோட பொடி, அதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள தண்ணியால ஃபில் பண்றாங்க, புனித தண்ணியால, புனித நீரால. சோ இப்படி இவங்க கிட்ட இருக்கிற எல்லா வெப்பனையும் புனித நீர் வெப்பனாக மாத்துறாங்க. வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கங்க நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. ட்ரம்ஸ் நிறைய புனித நீர் தான் இருக்கிறது, அதுல பாம்பை செட் பண்ணி வைக்கிறாங்க. அது வெடிக்கும் போது தண்ணி பயங்கரமா தெரிக்கும்ல, அது அப்போ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. இதுதான் பிளான். தேவையான எல்லா தண்ணியும் எடுத்துக்கிட்டாச்சு. இவ உட்காந்து காமி கும்பிட்டு இருக்கிறா நம்ம ஹீரோயின். ஆபீசர் பார்த்துட்டு பக்கத்துல போய் நிக்கிறார். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேக்குறாப்ல. ஸ்டார்டிங்ல நம்பிக்கை இல்ல போல, அந்த நம்பிக்கைங்கிறது தானா வரணும், வற்புறுத்தி வரக்கூடாது. அதைத்தான் அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்றா. இப்ப நைட் ஆயிடுச்சுங்க. அங்கங்க எல்லா இடத்துலயும் ராணுவம் தயாரா காத்துக்கிட்டு இருக்குது. பெல் அடிக்கிற இடத்துல புத்தகத்தை எழுதுன அம்மாவும் ஆபீசரும் காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆபீசர் எழுதுன அந்த புக்கை இந்த அம்மா கூட படிச்சிருக்குதான், நல்லா இருக்குதான். இன்னொரு புக்கை எழுதுன்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த பாகம் எழுதுனா மக்களுக்கு பிடிக்குமான்னு அவங்க கேட்க, டெஃபினட்டா பிடிக்கும், அதனால அடுத்தடுத்த பாகம்னு போய்கிட்டே இருக்கணும்னு பாட்டிமா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதிர்வை அவங்க உணர்றாங்க, இங்க ராணுவமும் அதிர்வை உணர்றாங்க. அப்ப பக்கத்துல வந்துட்டாப்ல வில்லை அப்படின்னு அர்த்தம். இவங்க கிட்ட பிளான் பின்னு ஒண்ணு கிடையாது, பிளான் ஏ ஒரே பிளான் தான். அந்த தண்ணியை நம்புறதா இவங்க பிளான். இவங்க சண்டை போடுற இந்த இடத்துலயே பக்கத்துல பெரிய தண்ணி ஓடக்கூடிய ஒரு நதி இருக்குது. இது கடல் வரைக்கும் கொண்டு போய் சேரும், கடல்லையும் கலக்கும் போல. பர்ற வழியில இருக்கிற பில்டிங் எல்லாம் நொறுக்கி தள்ளிக்கிட்டு வில்லை இங்க வந்துட்டாங்க. வில்ல நல்ல காலகாலத்துக்கு நிறைய தாடி வளர்த்துருக்கான் போல. ஓகே தயாராங்கன்னு சொன்னதும் வாக்கி டாக்கில கேட்டுட்டு பெல் அடிக்கிறாங்க. சர்ச்சோட அந்த பெல்லு ஓசை, அந்த மணி ஒலி அதோட காதுல உயின்னு அடிக்குது போல. டார்ச்சரா ஃபீல் பண்ணி காதை பொத்திக்குது. அடுத்து ராக்கெட் பாம்பை போடுறாங்க. உடம்புல போய் டம்மு டம்மு டம்முன்னு வெடிக்க, உடம்புல ஆசிட் பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது கதறுது. அப்புறம் இவங்க துப்பாக்கியை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்வாங்க ஆரம்பிக்குது. பாக்குறதுக்கு கஷ்டப்படுறாப்ல தெரியுது, பாதிப்பு இருக்கிறாப்ல தெரியுது. ஆனா அதை சாகடிக்கிற ரேஞ்சுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறாப்ல தெரியல.
ஒரு மரத்தை உருகி ஓங்கி வீசி அடிச்சுக்கிது பாருங்க. சர்ச்சு கட்டடமே நொறுங்குது. பெல்லு நொறுங்கி கீழே விழுகுது. நம்ம ஆட்கள் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆறாங்க. சோ பெல்ல அந்த ஓசைய டார்கெட் பண்ணி அழிச்சிருச்சு. இனிமே காதை பொத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து இந்த ராக்கெட் பாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல தண்ணிய வச்சு, அந்த இடத்துக்கு நெருங்கி வருது. எல்லாரும் ஓடிடுங்க, எஸ்கேப் ஆயிருங்கன்னு கேப்டன் உத்தரவு போட அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆறாங்க. அது பக்கத்துல நெருங்கி வரும்போது தண்ணி பாம்பை செட் பண்ணி வச்சிருந்தாருல ட்ரம்மா, அதை வெடிக்க செய்யறாரு நம்ம கேப்டன். மொத்தமா வெடிச்சு சிதறும் போது அந்த தண்ணி அது மேல பட்டு உடம்பு முழுக்க அப்படியே பொசுங்க ஆரம்பிக்குது. உடம்பு முழுக்க பொசுங்குது. ஆனா அது சாகுமான்னு பார்த்தா சாகலங்க. சேதாரம் எல்லாம் லைட்டா தான் இருக்குது. அவ்வளவுதாங்க. இவங்க பிளான் சொதப்பிடுச்சு. இதுக்கு மேல இவங்க கிட்ட அட்டாக் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓடுங்கன்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. வில்ல விரட்டி வந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாட்டிமாவும் ஆபீசரும் கூட ஓடியாராங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுட்டு வில்லன் திரும்பி பார்க்கறான். இவங்க கிட்ட பிளான் பின்னு ஒண்ணு இல்ல. அப்புறம் இப்போ ஒரு சத்தம் வருதே. நம்ம ஹீரோயின் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அழுகவே ஆரம்பிக்கிறா. இளவரசன்கிறா. எஸ், இளவரசன் வந்துட்டான். தண்ணியில மூழ்னவன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சோம். சாகல, உயிரோட வந்திருக்கிறான். ரெண்டு பேரும் படு வேகமா ஓடியாராங்க. அந்த நதிக்குள்ள தான் சண்டை போட போறாங்க போல தெரியுது. நேருக்கு நேரா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. உயரத்துல பிரிட்டி மச் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. வில்ல பெரிய தாடி வச்சிருக்கான். இளவரசனுக்கு தாடி கொஞ்சம் சின்னதா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். முட்டை வரும்போது கைய பிடிச்சு பதிலுக்கு அவர் முட்டுறாரு, குத்துறாரு. அடி வாங்குறான் நம்ம இளவரசன். ஓங்கி பிடிச்சு தள்ளி விட்டதுல நதிக்கு குறுக்க இருக்கிற அந்த பாலமே உடஞ்சு நொறுங்குது. இப்படியே விட்டா இளவரசன் செத்துருவாப்ல. துப்பாக்கி எடுத்துட்டு என்னமா பண்ண போற? இந்த தண்ணியால ஒன்னும் பெருசா சேதாரம் பண்ண முடியலன்னு கேட்க, இல்ல திரும்ப ஒரே இடத்துல அடிக்கலாம். மேல இருக்க ஸ்கின்ல இருந்து பாதிப்பு உண்டாகி உள்ள போயிட்டே இருக்கணும். உடல் உறுப்புகளுக்கு உடலோட உள்புறத்துக்கு அந்த தண்ணி பட ஆரம்பிக்கும் போது மேபி பாதிப்பு பெருசாக இருக்கலாம்னு நம்ம ப்ராஜெக்ட் லீடு கூட எடுத்து சொல்றா. ஆனா ஒரே இடத்துல குறிபாத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறது வாய்ப்பில்லை. ஏன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம், பட் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அங்க நம்ம ஆபீசர் ஒரு ஐடியா கொடுக்குறான். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் கரெக்டா வில்லனோட வாய்க்குள்ள தண்ணியை ஊத்தி விட்டுறணும், புனித நீரை. அப்ப தண்ணி உள்ள போயிடும்ல, உள்ளுறுப்புகளை எல்லாத்தையுமே அது அழிச்சிரும்ல அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். எப்ப நிறைய படம் பார்த்து நீ கெட்டு போயிட்டப்பா அப்படிங்கிறாரு நம்ம கேப்டன். இங்க இளவரசனை போட்டு புலந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல வில்ல. பாலத்தையே உடைச்சு கையில ஒரு உருளைக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடின்னு அடிக்கிறான் வில்ல. நம்ம கிட்ட வேற பாம் எத்தனை இருக்குன்னு கேட்டா இதோ ஒரே ஒண்ணுதான் இருக்குதான். இளவரசன் விட்டா அடி வாங்கி செத்துருவான். இப்பயே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். வேற பிளான் இல்ல இவங்க கிட்ட, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. பாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆபீசர் ஓடுறாரு. எப்பா ஒரு பைலட் வேணும்பா, ஓடியாங்கப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடுறாரு. அடப்பாவமே, இவ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்ல அந்த தண்ணி கிட்ட நோக்கி போறா. அடின்னு அடி வாங்கிட்டு இருக்கிறான் இளவரசன். துப்பாக்கி எடுத்து குறிபாத்து அடிக்கிறா. ஏதோ இவளால முடிஞ்ச உதவி. பாட்டியும் ப்ராஜெக்ட் லீடும் சரக்கடிச்சிட்டு அவங்க பங்குக்கு ஏதாவது செய்யலாமேன்னு கிளம்புறாங்க. இங்க நம்ம கேப்டன் பைலட் வேலையை பாக்குறான். தம்பி நான் பைலட் வேலை பாக்குறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரே ஒரு டவுட், எப்படி அந்த ராட்சசனை அண்ணாந்து பார்க்க வைப்ப, வாயை திறக்க வைப்ப அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. வானத்துக்கு பறந்து போங்க, அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிறான். பதில் இல்ல. அடா பாவிகளா, இப்பேற்பட்ட பிளானாடா. இந்த பக்கம் துப்பாக்கியை ரீலோட் பண்றா. அடுத்த அட்டாக்கே ஆரம்பிக்கிறா. நானும் உதவிக்கு வரேன்னு ப்ராஜெக்ட் லீடும் போட்டு சுட ஆரம்பிக்கிறா. டொப்புன்னு போடுறாங்க. திரும்ப மேல அடிக்க பெருசா தாக்கம் இல்லைனாலும் ஒரு இரிட்டேட்டிங் வரத்தானே செய்யும். இதுக்கு மத்தியில ஹெலிகாப்டர்ல இருந்து பாம்பு வேற கீழே விழ போகும். நல்ல வேலை பாம சறுக்கி விழுறதுக்குள்ள நம்ம பைய புடிச்சிட்டா. ஆனா பாம்புக்கு மேலேயே இந்த ரிமோட் வச்சிருப்பான். அந்த ரிமோட்ல இருக்கிற பட்டன் நமக்குனா பாம்பு அடிக்கும். அந்த ரிமோட் கீழே விழுகுது. ஐயோ ரிமோட் கீழே விழுந்து நொறுங்கி போச்சுப்பா அப்படின்னு கத்துறாப்ல. ஆடாப்பா அவன் இங்க தண்ணிக்குள்ள போட்டு முக்கிக்கிட்டு இருக்கிறான் இளவரசனை. இப்ப வேற வழி இல்ல. இந்த பாம்பை இப்ப நம்ம மேனுவலா தான் வெடிச்சு வச்சாகணும் அப்படிங்கிறாரு பைலட். ஐ மீன் நம்ம கேப்டன். வேற வழி இல்ல. நிறைய படங்கள்ல பாத்திருப்பீங்கல்ல, குட்டி குட்டியா எரிகுண்டுன்னு சொல்லுவோம். கையில இருந்து வீசி எரிஞ்சு வெடிக்க செய்யக்கூடிய பாம். இந்த மாதிரி பாம வெடிக்கும் போது கூடவே இந்த டின்னும் சேர்ந்து வெடிக்கும். இப்படி வெடிக்க வச்சா தான் உண்டுங்கிறாரு நம்ம கேப்டன். எப்பா மேல ஒரு சின்ன ரவுண்ட்ல ஒரு கம்பி இருக்கு பாரு, அந்த கம்பியை உருகி 3 செகண்ட்ல எரிஞ்சிடணும். இல்லன்னா நம்ம ஜோலி முடிஞ்சிடும் பாத்துக்கோ அப்படிங்கிறாரு. 3 செகண்டா? அதுவும் பாருங்க கரெக்டா இந்த புனித நீர் பாம்புங்கிறது அரக்கனோட வாய்க்குள்ள போகும்போது கரெக்டா வெடிக்கணும். இல்ல வாய்க்குள்ள போன பிறகு வெடிச்சாலும் ஓகே. வாய் மூடிக்கிட்டு இருக்கும் போதோ இல்ல மூக்குக்கு பக்கத்துல வெளிப்பக்கத்துல எல்லாம் வெடிச்சுச்சுன்னா சேதாரம் ஒன்னும் பெருசா இருக்காது. அப்போ யாரோ ஒருத்தன் உசுரை கொடுத்துதான் அதை கொல்லணும் போல பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. பட் யாரு கொல்ல போறாங்கன்னு தெரியல. பதறா நம்ம ஆபீசர். கீழே பார்த்தா இளவரசன் மூச்சுற முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறார். அசைவு இல்ல. செத்துட்டாப்லையா இல்ல சாக போறாப்லையான்னு தெரியல. இளவரசிக்கு கோவம் வருது, அழுகையும் வருது. ரீலோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரு பெருசா சண்டையில ஜெயிச்சு சாதிச்சாப்ல வில்ல உருமுறா. பொசிஷனுக்கு கூட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான் ஆபீசர். வா ஓடிடலாம் அப்படின்னு ப்ராஜெக்ட் லீடு கூப்பிட்டு ஓடுறா. ஆனா இவ போமாட்டேன்னு ரீலோடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப சுட்டுக்கிட்டே இருக்கிறா. இப்ப இல்லன்னா வேற வாய்ப்பே இல்ல, நாம இதை பண்ணித்தான் அணுங்கிறாரு ஆபீசர். கேப்டனும் ஒத்துக்கிறான். இவ துப்பாக்கியால சுட்டு வெறுப்பேத்தி தான் பக்கத்துல கொண்டு வராப்ல. வேணுக்கிட்டே செய்யல, கோவத்துல பண்றா. வில்லன் பக்கத்துல வந்துட்டான். அதே சமயம் ஹெலிகாப்டரும் பக்கத்துல வருது. பொண்டாட்டிக்கு போனை போட்டு, ஓ வீடியோ கால் வேறையா, வீடியோ கால் போட்டு கடைசி வார்த்தைகளை சொல்றான். ஹெலிகாப்டர் மேல அரக்கனோட தலைக்கு மேல பறக்கும் போது அரக்கன் ஆபியஸ்லி அண்ணாந்து தான் பாப்பான் இல்ல, அப்படி அண்ணாந்து பார்க்க வச்சாச்சு.
அவன் வேற கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கிறான். வாயு பொளந்தாப்புல தான் இருக்குது. இவ ஏதோ பெருசா பண்ண போறான்னு புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியும் அழுகுறா. இதுல வேற கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிடுச்சு. பாம தூக்கி பிடிச்சுக்கிட்டு கையில அவன் கொடுத்த அந்த குண்டையும் எடுத்துக்கிட்டு அவன் கத்துற சமயம் அப்படியே ஒரு ஜம்ப். ஹீரோயின் பார்த்து அப்படியே அதிர்ந்து போறா. ஹெலிகாப்டர் நேரா இருக்க அசுரன் ஒரு மனுஷன் தானா வந்து வாயில விழும்போது வாயை திறக்காம இருப்பானா? அசுரன் நல்லா வாயை திறந்துகிட்டு இருக்கான். வா உள்ள வந்து விழுன்றாப்ல. இவரும் கரெக்டா குண்டுல இருந்து அந்த வளையத்தை உருகிட்டார். இனி 3 செகண்ட்ல வெடிக்க போகுது. 1 2 உள்ள போயிட்டார். 3 சொல்றதுக்குள்ள வாயும் மூடிடுச்சு. பை த டைம் தொண்டையெல்லாம் தாண்டி உள்ள போயிருப்பார். முழுங்கின பிறகு கீழே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்துல வரும்போது உள்ள வெடிக்குதுங்க. உடல் உறுப்புகளுக்கு மேல எல்லாம் இப்ப அந்த புனித நீர் பட்டிருக்கும். வெடிச்சதுல உள்ள இருந்து பொசுங்க ஆரம்பிச்சிட்டான் வில்ல. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியாம ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். மொத்தமும் பொசுங்கி போய் அப்படியே கல்லுகள்லா உருகி பொத்து 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 பொத்துன்னு விழுந்துகிட்டு இருக்கிறான். அந்த கேப்ல நம்ம இளவரசன் இன்னும் சாகல. தண்ணிக்குள்ள இருந்து முழிக்கிறாரு. தான் சாக போறோம், அதுக்குள்ள ஏதாவது படலாமேன்னு வில்ல முடிவெடுக்கிறதுக்குள்ள ஓங்கி ஒரு குத்து குத்தி நெஞ்சாங்குட்டுக்குள்ள இருந்த இதயத்தை உருகி எடுத்துறான் இளவரசன். அவ்வளவுதாங்க. ஒரு வழியா வில்லனோட சோலி முடிஞ்சு. ஹீரோயினுக்கு ஆனந்த கண்ணீரே வருது. கூட துக்க கண்ணீர் தான். ஏன்னா நம்ம ஆபீசர் உசுர கொடுத்துல வில்லனை கொலை பண்றதுக்கு உதவி பண்ணிருக்காப்ல. பெரிய விஷயம்ல. இந்த பக்கம் அத பிரெக்னண்டா இருக்கிற அவரோட மனைவியும் உணர்றாங்க. உங்க அப்பன் ஒரு சூப்பர் ஹீரோடா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் பிள்ளைய வளர்ப்பேன்னு சொல்லியிருப்பாங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்கிட்ட. இளவரசரோட முதல் யுத்த வெற்றி இது. அவரும் கர்ஜிக்கிறார். அப்படியே கேமரா போக்கஸ் அவுட் ஆகி முடிஞ்சிருது. இதோட படம் முடியுதான்னு கேட்டா இல்ல. சேதாரம் அடைந்த அந்த சர்ச்சை ரெனோவேட் பண்றாங்க. ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. தான் உசிரியே கொடுத்த ஆபீசரோட குழந்தைய முக்கியமான மித்த கதாபாத்திரங்கள்லாம் நேர்ல போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு நாங்க துணையா இருக்கணும்னு கூட இருக்கிறாங்க. இப்பெல்லாம் எல்லாரும் படிக்கிற புத்தகமே அவர் எழுதின அந்த புத்தகத்தை தான். அப்போ திடீர்னு லைட்டா ஒரு அதிர்வு. என்ன நீ வெளியில வந்து பாக்குறா? யாரு? நம்ம இளவரசன் தான் வந்திருக்கிறார். இளவரசர் அடிக்கடி வரணும் பாக்கணுங்கிறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா இவங்க வீட்டை கட்டி அந்த பக்கம் செட்டில் ஆயிருக்கிறாங்க. அப்பப்ப நம்மளும் வருவான், வாக்கிங் போவான், ஒரு ஹாய் சொல்லிட்டு போவான், குழந்தைய பார்ப்பான். மனிதர்களும் இந்த மாதிரி ட்ரோல்களும் மறுபடியும் ஒன்னா வாழ முடியும்னு இவங்களோட வாழ்க்கையில தான் இனி அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். வாழ்ந்து காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பல வருடங்களுக்கு பிறகு இந்த ட்ரோல்களுக்கும் மனிதர்களுக்குமே கூட கலப்பு நடந்து மனித உருவத்துக்கெல்லாம் ட்ரோல்கள் அரக்கர்கள் சின்னதாகி பெருசா வித்தியாசம் தெரியாத ரேஞ்சுக்கு மனிதர்களுக்குள்ள கலந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற கற்பனைக்கு தீனி போடுறாப்ல பார்டர்னு ஒரு படம். அதுவும் நார்வேயன் மொழியில எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு அற்புதமான கதை ஒண்ணு இருக்குது. நாளைக்கு அந்த கதையை மிஸ்டர் தமிழன் இன்டர்நேஷனல் மூவிஸ்ல